Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே எங்கள் கன்மலை, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் தேவன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது காங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உங்க கிருபை வேண்டாப்பா. நான் என்று சொல்ல எனக்கென்றும் இல்லை. தரமன்னு சொல்ல உனக்கும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை
உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே, உம் கிருபையே. Yes Lord. Amen. தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரம் என் கண்ணி துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, இதுவரைக்கும் என்னை தாங்கினது உங்க கிருபை, என்னை நடத்தினது உங்க கிருபை. உங்க கிருபை எனக்கு போதுமானதப்பா. எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கி பார்க்கட்டும். உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஐயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையப்பா. உங்க கிருபை வேண்டப்பா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை அப்பா. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. மீண்டுமாய் சொல்லுவோம், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல
என்னிடம் எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம். நான் என்று சொல்ல எனக்கு என்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எஸ் லார்ட், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. மீண்டுமாய் சொல்லுவோம். உங்க கிருபை இல்லை. Thy grace, yes Lord, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது பேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது பேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. காதலி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லப்பா. கிருபை இல்லாம நானும் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை. நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை. நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே. எல்லாரும் சொல்லுவோம். வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லப்பா. திறமைன்னு சொல்ல என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்பா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. தகுதியில்லாத என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லாத என்னை உயர்த்தி வைத்தது உங்க கிருபை.
உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. ஆகவே கிருபைக்காகவே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறப்பா. எல்லாரும் சொல்லுவோம், இதுவரைக்கும் எனக்கு கிருபை காண்பித்தீங்க, இதுவரைக்கும் என் மீது தயவாக இருந்தீங்க, இதுவரைக்கும் என் மீது கிருபையாக இருந்தீங்க. ஹல்லேலூயா. நான் தனிமையில் அழுத பொழுதும், நான் தள்ளாடி என் வாழ்க்கையில நடந்த பொழுதும், கதறி அழுத நேரங்களில் எல்லாம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. என் குடும்பத்தில் வந்த போராட்டங்கள், சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தனிமைகள், தனிமையின் நேரங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், தள்ளாடி நடந்த நேரங்கள், என்னை தாங்கினது உங்க கிருபை. நான் இன்றைக்கு நிற்பது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. நாங்கள் இந்த குடும்பமாய் ஒன்றாய் இருப்பதற்கு காரணம் உங்க கிருபை. அந்த கிருபை எனக்கு போதும். என்னை காத்ததும் உங்க கிருபை, என்னை வாழ வைத்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்ததும் உங்க கிருபை. உங்க கிருபையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். உங்க கிருபை எனக்கு போதும்ப்பா. உம்முடைய கிருபை எனக்கு போதும். அந்த கிருபை எனக்கு தாரும். என்னை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், புது கிருபை அழைத்திடுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. கர்த்தர் தயவாய் கேட்போமா? புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. ஆமென். புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. எல்லாருடைய சிந்தையும் தேவனுடைய கிருபையே நோக்கி இருக்கட்டும்.
பரதேசியாக தெரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. பரதேசியாக தெரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. இது காலம் காத்தி இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. இது காலம் காத்தி இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. புது கிருபை எல்லாரும் கேட்போம். துமே புகலிடமும் தந்திடுமே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. தகப்பனே, உம்முடைய புது கிருபை எனக்கு வேண்டும். Yes Lord, glory, glory. தேவனுக்கு மகிமை. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனே ஆண்டவர் அன்பினையே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனே ஆண்டவர் அன்பினையே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிகளை போதியுமே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிகளை போதியுமே. புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது கிருபை புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. ஆமென். உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நட
புது கிருபை அளித்திடுமே, புகலிடமோ தந்திடுமே. ஆமென். அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. எந்தன் இயேசுவே தந்திடுமே. எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. எந்தன் இயேசுவே தந்திடுமே. எந்தன் இயேசுவே தந்திடுமே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அப்பா, நீர் கிருபையின் ஐஸ்வர்யம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உம்முடைய புதிய கிருபையை இயேசுவே எங்களுக்கு தந்திடுமே. எந்தன் இயேசுவே நீர் தந்திடுமே. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்தின் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நாம் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை மகிழ்ச்சியோடு நாம் துதிப்போம். மனம் மகிழ்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மன்னவர். அருமையானவர் மன்னவர் என்றால் அவர் நம்முடைய ராஜா. அந்த ராஜாவை நாம் துதிப்போம்.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோ, மனமகிழ்ந்து துதிக்கிறோ மன்னவரே ராஜா. மனமகிழ்ந்து துதிக்கிறோ மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போத்தும் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் 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 ரோஜா. நாட்டமாக இருந்த வாளை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. மனதில் பூத்தும் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் 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 ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றை நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த எல்லாரும் சொல்லுவோம், நெருக்கங்களை தேவன் மாற்றுவார். ஓ glory. மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே. ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பொங்கும் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் 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 ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே, சுத்தமாக மாற்றினீரே. அடுப்பு கரியை போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவர்
மகிழ்ச்சியோடு சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போட்டு மனம் பேசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் 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 ரோஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு உடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் துதிக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? துதிக்கோ கனத்துக்கும். எல்லாருடைய வாய் அதை சொல்லட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே துதிக்கும் பாத்திர, இயேசு ராஜாவே துதிக்கும் பாத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆராதனை. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகுதி உம்மை துதிப்பது மாத்திரம்தான்ப்பா. எங்கள் தகுதி உம்மை உயர்த்துவதுதான். எங்களுக்கு வேறொரு தகுதி இல்லை. எங்களை படைத்தது நீர், எங்களை இந்த பூமியிலே வாழ வைத்தது நீர். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை காத்து, எங்களை போஷித்து, எங்களை உடுத்துவித்து, எங்களை வழி நடத்துகிறது நீர். ஆகவே உம்மை துதிப்பதுதான் எங்கள் தகுதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, 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 Amen, Hallelujah, Hallelujah. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை துதிப்பேன். Glory, hallelujah. உம்மை உம்மை துதிக்கிறோம். எந்த வேளையிலும் துதிக்கே. Hallelujah. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். Glory, hallelujah, மகிமை. Hallelujah. உமக்கே துதியும் கனத்தையும் மகிமையும். அன்றைக்கு 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து பணிந்து குனிந்து தொழுது கொண்டது போல நாங்களும் உம்மை பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை சேவிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உம்மை தலை குனிந்து நாங்கள் பணிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை தந்தீரே. உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை சேவிக்கிறோம். எங்கள் தொழுகை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தம்முடைய பெரிய கிருபையை நமக்கு காண்பிக்கும்படியாக நம்மை நீதிமான்களாக, நம்மை உண்மை உள்ளவர்களாக, நம்மை செம்மையானவர்களாய் மாற்றுவதற்கு தம்முடைய வார்த்தையை அவர் நம்மோடு கொடுத்து கொண்டிருக்கிறார். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எது தீமை, ಯಾವುದು ಕೇಡು, நாம் தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬಾರದು, பின்வாங்க கூடாது.
ಹಿಂಬಾಗಿ என் ಹೋಗಬಾರದು. ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ನನ್ನ ಜನರು 2 ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஜீவ ಮಾಡಿದರು. தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯಾದ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. தேவனை விட்டு விடுகிறது, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತದ್ದು, தேவனை விட்டு பின்வாங்குகிறது ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಬಾಗಿ ಹೋಗುವುದು பெரிய தீமை என்று பார்த்தோம். ಅದು ದೊಡ್ಡ ಕೇಡು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ಈ ದಿನವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ நாம் செம்மையானவர்களாய், ನಾವು ಯಥಾರ್ಥ மன நேர்மை உள்ளவர்களாய் ಮನ ಉತ್ತಮರಾಗಿ நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ನಾವು ಇರಬೇಕಾದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವಗಳು ನಮಗೆ ಬೇಕು. தேவன் பெரிய கிருபை செய்ய வேண்டும் என்றால் ದೇವರು ನಮಗೆ ಮಹಾ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ அந்த ತೋರ್ಪಡಿಸಬೇಕಾದರೆ, கிருபையை நம்முடைய சந்ததிக்கு தேவன் காக்க வேண்டும் என்றால், ಮಾತ್ರವಲ್ಲ ಆ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಸಂತತಿಯಿಂದಲೇ ಕಾಯಬೇಕಾದರೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் தீமையை விட்டு என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬೇಕು? விலக வேண்டும். ದೂರವಾಗಿರಬೇಕು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. We should depart from evil. ನಾವು ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟವುಗಳಿಂದ ದೂರವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿಯರು 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, 1 Corinthians chapter 11 verse 17, 1 ಕೊರಿಂಥಿಯರು உங்களை புகழாமல் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ, உங்களை புகழாமல் ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವುದಿಲ್ಲ, இதை குறித்து உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ನಾನು ಹೀಗೆ ನಿಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಾನೆ ಪೌಲನು கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே, ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದಂತಹ ಮೊದಲನೆಯ உங்களை ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ புகழாமல் ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವುದಿಲ್ಲ, இதை குறித்து உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ಇದರ ಕುರಿತು ನಾನು ನಿಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವೆನು. நீங்கள் கூடி வருதல் ನೀವು ಕೂಡಿ ಬರುವುದರಿಂದ நன்மைக்கு ஏதுவாய் இராமல் ಕೇಡಾಗುತ್ತೆಯೇ ಹೊರತು தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. ಮೇಲಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கூடுதல் நமக்கு ஆசீர்வாதம் தான். ಕೂಡಿ ಬರತಕ್ಕಂಥವ್ರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. ஆனால் ಆದರೆ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು இது ಬರೆಯುತ್ತಾರೆ, நன்மைக்கு ஏதுவாய் இராமல் இது தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ಇದು ಮೇಲಾಗಿರುವುದು ಇಲ್ಲ, ಇದು ಕೇಡಾಗಿರುತ್ತದೆ. நான் கடந்த நாட்கள் நான் பார்த்த அருமையானவர்கள், ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿದ ಪ್ರಿಯರಾದವರೇ, நாம் கூடி வருதல், ನಾವು ಕೂಡಿ ಬರುವಂತದ್ದು, assembly of God, ಅದು ನಾವು ಕೂಡಿ அங்கே ಬರತಕ್ಕಂಥದ್ದು. கர்த்தர் ஜீவனையும் நன்மையும் வைக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಜೀವವನ್ನು ಮೇಲನ್ನು ஆகவே ಇಡುತ್ತಾನೆ. இந்த கூடி வருதல் நன்மை. ಆದ ಕಾರಣ ಕೂಡಿ ಬರತಕ್ಕಂಥದ್ದು ಮೇಲಾದವುಗಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு ಆದ விடாதிருங்கள். ಕಾರಣವೇ ಸತ್ಯವೇದ ತಿಳುತ್ತದೆ, ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬರತಕ್ಕಂಥವ್ರು ಅನೇಕರು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், ನನಗೊಬ್ಬ ಸಹೋದರನು ಗೊತ್ತು. அவர் வெளிநாடுகளில் இருந்தவர். ಪ್ರದೇಶ அவரிடத்தில் சொன்னேன், ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, நீங்கள் ஆராதனைக்கு வாருங்கள், ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬನ್ನಿ, சபை கூடுதலுக்கு ಸಭೆ வாருங்கள். ಸೇರಿ ಬನ್ನಿರಿ. அவர் சொன்னார், நான் வீட்டிலே ஆராதிக்கிறேன், ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ டிவியிலே ஆராதிக்கிறேன். ಟಿವಿಯಲ್ಲಿಯೇ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனாலும் ಆದರೂ சொன்னேனேன்னு சொல்லி வந்தார். ಹೇಳಿದ್ದೇನೆ ಕೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ அடுத்த மாதமே அவருடைய மனைவி 12 வருடங்களுக்கு பிறகு கற்பந்தரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ತಿಂಗಳೇ ಅವರ ಪತ್ನಿ 12 ವರ್ಷದ ನಂತರ ಗರ್ಭಧರಿಸಲು ಕರ್ತನ ಕೃಪೆ ಮಾಡಿದರು. கூடி வருதலில் தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். ಕೂಡಿ ಬರುವುದರಿಂದ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಮೇಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பின்ன ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல இதை எப்படி எழுதுகிறார்? ಆದರೆ ಯಾಕೆ ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪೌಲನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ರೀತಿ நான் ಬರೆದಿದ್ದಾರೆ? உங்களை புகழாமல் ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವುದಿಲ್ಲ, இதை குறித்து நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. நீங்கள் கூடி வருதல் ನೀವು ಕೂಡಿ ಬರುವುದರಿಂದ நன்மைக்கு ஏதுவாய் இராமல் ಮೇಲಾಗಿರುವುದಿಲ್ಲ, தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ಹೊರತು ಅದು ಕೇಡಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு பிரயாசப்பட்டு வருகிறோம். ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಬರುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. அது தீமைக்கு எதுவாக இருக்கிறதேன்னு சொல்றேன். ಅದು ಕೇಡಾಗಿರುತ್ತದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஏன் ಹೇಳುತ್ತಾನೆ. அருமையானவர்களே, ಯಾಕೆ ಪ್ರಿಯನಾದವರೇ, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಾಗ உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬೇರ್ಪಾಟ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೇನೆ. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಗೊತ್ತಾ? சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಿರಬಾರದು? பிரிவினை ಭೇದಗಳು இருக்கக்கூடாது. ಇರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் அப்படின்னு சொன்னா, ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಅಂದರೆ, சபைங்கிறது ಸಭೆ ಎಂಬುದು தேவனுடைய சரீரம். ದೇವರ ದೇಹ. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿಯರು 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, தேவன் ದೇವರು தமது சித்தத்தின்படி ತಮ್ಮ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ಅಂಗಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು சரீரத்தில் வைத்தார்.
ದೇಹದೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் ನೀವೇ ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವಾಗಿಯೂ தனித்தனியே ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ಅಂಗಾಂಗಗಳಾಗಿಯೂ ಇರುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரீரத்திலே ದೇಹದಲ್ಲಿ பிரிவினை உண்டாயிராமல் ಭೇದಗಳು ಇಲ್ಲದೆ என்று வேதம் சொல்லுகிறது. ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் ದೇವರು தமது சித்தத்தின்படி ತನ್ನ அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ತನಗೆ ತೋಚಿದ ಪ್ರಕಾರ சரீரத்திலே வைத்தார். ದೇಹದಲ್ಲಿ ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லாம் கண்ணல்ல, ಎಲ್ಲ ಕಣ್ಣು ಅಲ್ಲ, எல்லாம் கையும் அல்ல, ಎಲ್ಲ ಕೈಯೂ ಅಲ್ಲ, எல்லாம் வாயும் அல்ல, ಎಲ್ಲ ವಾಯು ಅಲ್ಲ, எல்லாம் காலும் அல்ல. ಎಲ್ಲ ಕಾಲೂ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை. ಅಂಗಾಂಗಗಳಿಗೆ ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದ ಕೆಲಸ. அதிலே சபையிலே அருமையானவர்களே, ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ தேவன் நம்மை சும்மா கொண்டு வைக்கவில்லை. ದೇವರು ಸುಮ್ಮನೆ ತಂದಿಡಲಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நானா சபைக்கு வந்தேன்னு யாரும் சொல்லாதீங்க. ನಾನಾಗಿ ಸಭೆಗೆ ಬಂದೆನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳಬೇಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இஷ்டம் போல நாம் வெளியே போவதற்கு நாமாக இங்கே வரவில்லை. ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. சிலர் அருமையானவர்களை பிடித்தால் இருப்பார்கள், பிடிக்காவிட்டால் போய்க்கொண்டே இருப்பார்கள். ಕೆಲವರು ಹಿಡಿದರೆ ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ಹಿಡಿಯದಿದ್ರೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. அது குறை இது குறை 1000 குறை என்று சொல்லி போய்க்கொண்டே இருப்பார். ಆ ತಪ್ಪು ಈ ತಪ್ಪು ಎಂಬ ಸಾವಿರಾಂತರ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳಿ ಹೋಗಿರುತ್ತಾರೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உன் சித்தத்தின்படி அல்ல, ನಿನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ தேவன் தம்முடைய சித்தத்தின்படி. ದೇವರು ತನಗೆ ಸರಿಯಾಗಿ ತೋಚಿದ ಪ್ರಕಾರ. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ வசனம் சத்தியம். ವಾಕ್ಯವೆಂಬುದು ಸತ್ಯ. நாம் எங்கேயோ இருந்திருக்கலாம், ನಾವು ಎಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು, ஏதோ ஒரு ஊழியக்காரத்துல ஞானசானம் பெற்றிருக்கலாம், ಯಾವುದೋ ಒಬ್ಬ ಸೇವಕರ ಬಳಿ ದೀಕ್ಷಾ ಸಂತೆಯನ್ನು. ಆದರೆ ಕರ್ತನು வேத வசனத்தின்படி ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಾನುಸಾರ அவருடைய வீட்டிலே நம்மை நாட்டுவதற்காக ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೆಡುವುದಕ್ಕಾಗಿ தம்முடைய சித்தத்தின்படி. ದೇವರ என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, உன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ನಿನಗೆ ಸರಿಯಾಗಿ ತೋಚಿದ ಹಾಗೆ ಅಲ್ಲ. யாருடைய சித்தத்தின்படி? ಯಾರಿಗೆ ತೋಚಿದ ಪ್ರಕಾರ. இந்த இடத்துல, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ, இந்த சரீரமாகிய சபையிலே ಈ ದೇಹವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ அவயவமாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது ಅಂಗಾಂಗಗಳಾಗಿ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದು யாருடைய சித்தத்தின்படி? ಯಾರ ಚಿತ್ತಾನುಸಾರ. எத்தனை பேர் அதை சரின்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಿ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಹೇಳಿರಿ. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்னை ஒரு அவயவமாய் இந்த சரீரத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ದೇವರು ತನಗೆ ತೋಚಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಾಂಗವಾಗಿ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு முறை ಒಂದು ಸಲ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு சகோதரன், ಒಂದು ಸಹೋದರ, அவர் ஒரு கார் மெக்கானிக், ಅವ್ರ ಕಾರ್ ಮೆಕ್ಯಾನಿಕ್. வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಗ அந்த முன்னாடி ஒரு ஃபேன் இருக்கும். ಅದರ ಮುಂದೆ ಒಂದು ಫ್ಯಾನ್ ಇರುತ್ತದೆ. அந்த ஃபேன் சுத்தல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ಆ ಫ್ಯಾನ್ ಸುತ್ತಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஏதோ ஒரு கை வைத்தார், திடீர்னு சுத்த ஆரம்பித்து. ಅದು ಯಾವುದೋ ಕೈಟಾಗ ದಿಢೀರ್ನೆ ಸುತ್ತಲ ಆರಂಭಿಸಿತು. ஆனா திடீர்னு இந்த கையை என்ன செய்துட்டு, ದಿಢೀರ್ನೆ ಅವರ ಕೈ ಏನಾಯ್ತು, துண்டா வெட்டிடுச்சு. ತುಂಡಾಯಿತು. அப்படியே போய் அந்த விரல் விழுந்தது. ಆ ಬೆರಳು ಮುಂದೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟು, தனியா போய் விழுந்த உடனே ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬಿದ್ದ ಮಾತ್ರಕ್ಕೆ அந்த விரல் என்ன செய்தது, ಆ ಬೆರಳು ಏನಾಗುತ್ತದೆ, துடிக்குது. ಅದು ತುಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே தூக்கிட்டு ஓடினாங்க. ಕೂಡಲೇ ಎತ್ತಿ ಓಡಿ ಹೋದರು. கொஞ்ச நேரத்துக்குள்ள ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ அதை ஒண்ணா என்ன செய்துட்டாங்க, ಅದನ್ನು ಒಂದಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, சேர்த்துட்டாங்க. ಸೇರಿಸಿ ಇಟ್ಟರು. டாக்டர் சொன்னார், ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா இந்த விரல் செத்து போயிருக்கும். ಈ 10 ನಿಮಿಷ ಬಿಟ್ಟು ಬಂದಿರುವುದಾದ್ರೆ ಈ ಬೆರಳು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿತ್ತು. சரீரத்தை விட்டு பிரிந்த எந்த அவயவமும் செத்து போகும். ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಯಾವುದೇ ಅಂಗಾಂಗವಾಗಿದ್ದರೂ ಅದು ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣವೇ ரட்சிக்கப்பட்ட உடனே ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ கர்த்தர் எங்கே கொண்டு சேர்க்கிறார், ಕರ್ತನು ಎಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾರೆ, சபையிலே கொண்டு வந்து ಸಭೆಗೆ சேர்க்கிறார். ತಂದು ಸೇರಿಸುತ್ತಾರೆ. பிசாசானவன் ಆದ್ರೆ ಸೈತಾನನು சபையிலே இருக்கிறதை ಸಭೆಯಲ್ಲಿ அவன் ಇರುವಂತದ್ದು விரும்பவே மாட்டான். ಅವನು ಬಿಡುವುದಕ್ಕೆ கர்த்தருக்கு ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் ದೇವರು தம்முடைய சித்தத்தின்படி, ತಮ್ಮ ಚಿತ್ತಾನುಸಾರ, ஓ சித்தத்தின்படி அல்ல, ನಿನ್ನ ಯೋಚನೆ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲ, யாருடைய ಯಾರ சித்தத்தின்படி? ಯೋಚನೆ ಪ್ರಕಾರ. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಿದು ಕೂಡ ಅದನ್ನೇ தமது ಹೇಳುತ್ತದೆ. சித்தத்தின்படி ಆತನ ಯೋಚನೆ ಪ್ರಕಾರ அவயவத்திலே, ಅಂಗಾಂಗದಲ್ಲಿ, சரீரத்திலே ದೇಹದಲ್ಲಿ நம்மை அவயவமாய் கொண்டு ನಮ್ಮನ್ನು வைத்திருக்கிறார். ಅಂಗಗಳಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்ணு பாக்குது, ಕಣ್ಣು ನೋಡುತ್ತದೆ, வாய் பேசுது, ಬಾಯಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ, கை செயல்படுகிறது, ಕೈ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ,
கால் நடக்கிறது. ಕಾಲು ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருதயம் ಹೃದಯವು முழு சரீரத்திற்கும் ಪೂರ್ತಿ ದೇಹಕ್ಕೂ ரத்தத்தை கொண்டு செல்லுகிறது. ರಕ್ತವನ್ನು ಅದು இதே ಹಾಯಿಸುತ್ತದೆ. போல ಇದೇ ಪ್ರಕಾರ என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, தேவன் தெரிந்து கொண்ட சபையிலே ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ சிலரை செய்தி கொடுக்க, ದೇವರನ್ನು ಸಂದೇಶ ಕೊಡಲು, சிலரை டிரான்ஸ்லேட் பண்ண, ಕೆಲವು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ சிலரை ಮಾಡಲು, பாட்டு பாட, ಕೆಲವರು ಹಾಡು ಹಾಡಲು, சிலரை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க, ಮ್ಯೂಸಿಕ್ ಇನ್ಸ್ಟ್ರುಮೆಂಟ್ சிலரை ನುಡಿಸಲು, மூப்பர்களாக, ಕೆಲವರನ್ನು ಹಿರಿಯರಾಗಿ, சிலரை ಕೆಲವರು உதவிக்காரர்களாக, ಸಹಸೇವಕರಾಗಿ, சிலரை ஜெபிக்கிறவர்களாக, ಕೆಲವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ, சிலரை தர்ம கர்த்தாக்களாக ಕೆಲವು ಧರ್ಮಕರ್ತಾಗಳಾಗಿ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ தேவன் வைத்திருக்கிறார். ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் எபேசியரில் வாசிக்கிறது போல அருமையானவர்களே, ನಾವು ಎಫೆಸಿಯರಲ್ಲಿ ಓದುವ ಪ್ರಕಾರ ಪ್ರಿಯರಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எபேசியர் 4:16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಎಫೆಸಿಯರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:14 ಓದುವಾಗ, அவராலே ಅದರ ಕಾರಣ சரீரம் முழுவதும் ದೇಹ ಪೂರ್ತಿ அதற்கு உதவியாக இருக்கிற ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ சகல கணுக்களினாலும் ಸಕಲ ಅಣುಗಳಿಂದಲೂ இசைவாய் ಅದು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟು கூட்டி ಇணைக்கப்பಟ್ಟು அது ಒಂದಾಗಿ கரங்களை ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟು உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் தலைமை சபையில் இருக்கிறீர்களோ, ನೀವು ಈ ಹಿರಿಯ ಸಭೆಯಲ್ಲಿ நீங்கள் கிளை சபையில் இருக்கிறீர்களோ, ನೀವು ಶಾಖಾ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ, எங்கிருந்தாலும் ಎಲ್ಲಿದ್ದರೂ ಕೂಡ நீங்கள் எப்படி இருக்கணும்? ನೀವು ಹೇಗಿರಬೇಕು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಯಾರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்றைக்கு கர்நாடகாவிலே, ಇಂದಿನ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, அருமையானவர்கள் இந்தியாவிலே ಭಾರತದಲ್ಲಿ அநேக சபைகளை நம்முடைய ஐக்கியத்திலே கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಐಕ್ಯಕ್ಕೆ அதே ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. போல சத்தியத்திலே ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ உலகம் முழுவதும் கர்த்தர் சபைகளை கொடுத்திருக்கிறார். ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಭೆಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தூரத்தின் நிமித்தம், தூரத்தின் ದೂರದ நிமித்தம், ನಿಮಿತ್ತ ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ராமூர்த்தி நகர் ರಾಮೂರ್ತ್ ನಗರ್ எல்லா சண்டையும் இங்க தான் வருவாங்க. ಎಲ್ಲಾ ಸಂಡೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மடிவாளா ಮಡಿವಾಳ எல்லா சண்டையும் எங்க தான் வருவாங்க? ಎಲ್ಲಾ ಸಂಡೆ ಮೊದಲು ಇಲ್ಲಿ மத்திகரைக்கு தான் வருவாங்க. ಮತ್ತಿಕೆರೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದರು. ஸ்ரீராம்புரம், ಶ್ರೀರಾಮ್ಪುರ, லட்சுமிபுரம், ಲಕ್ಷ್ಮೀಪುರ, பீனையா, ಪೀಣ್ಯ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, எல்லாம் எங்க தான் வருவாங்க? ಎಲ್ಲ ಎಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದರು? மத்திகரைக்கு தான். ಮತ್ತಿಕೆರೆಗೆ. தூரத்தின் நிமித்தம், ದೂರದ ನಿಮಿತ್ತ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பகுதியில் ஆத்துமாக்கள் பெருகினது நிமித்தம் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮಗಳು ಹೆಚ್ಚಿದ ನಿಮಿತ್ತ இன்னைக்கு அங்கங்கே அருமையானவர்களே ಈ ದಿನ ಅಲ್ಲಲ್ಲಿ ಪ್ರಿಯ ஆராதனைகள் நடைபெறுகிறது. ಆರಾಧನೆಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. சபைகள் எழும்பி இருக்கு. ಸಭೆಗಳು ಎದ್ದಿವೆ. ஆனா நாம் எல்லாரும் ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ஒரே ಒಂದೇ சரீரம். ಶರೀರ. இது எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும்? ಇದು ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ இசைவாய் என்ன செய்ய ಅದು வேண்டும்? ಒಂದಾಗಿ கட்டப்பட்டிருக்க வேண்டும். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. கணுக்களும் தசைகளும் ಅಣುಗಳು எப்படி இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದಾಗಿ ஹalleluya. ಸೇರಿಸಿ அதே போல சபையில் உள்ளவர்களும் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ முன்னின்று யார் நடத்துகிறார்களோ ಮುಂದೆ ನಿಂತು ಯಾರು அவர்களோடு ಅವರೊಂದಿಗೆ ஹalleluya ஹalleluya ஊழியம் செய்கிறவர்களும் ಸೇವೆ ಮಾಡತಕ್ಕಂತವರು. சிலருக்கு 3 பேருக்கு ஊழிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம். ಕೆಲವರಿಗೆ ಸಭೆಯನ್ನು சிலருக்கு 2 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். ಇಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. சிலர் அருமையானவர்களே ஒரு குழுவாய் வொர்ஷிப் நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ಕೆಲವರೊಂದು ಗುಂಪಾಗಿ ವರ್ಷಿಪ್ மியூசிக் நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ನಡೆಸತಕ್ಕಂತ சபையின் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். ಜವಾಬ್ದಾರಿಯುತರಾಗಿರುತ್ತಾರೆ. நீங்கள் எல்லோரும் ನೀವೆಲ್ಲರೂ எப்படி கட்டப்பட்டிருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು? எப்படி கட்டப்பட்டிருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಇರಬಾರದು? பிரிவினைகள் இருக்க கூடாது. ಭೇದ ಭಾವಗಳಿರಬಾರದು. பிரிவினை, ಭೇದಗಳು தீமை ಅದು அருமையானவர்களே, ಕೇಡಾದದ್ದು. அது நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. அதே போல சபையிலே ಅದೇ ರೀತಿ ಸಭೆಯಲ್ಲಿ எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ பிரிவினைக்கு நாம் காரணமாக இருக்க கூடாது. ಭೇದಕ್ಕೆ ನಾವು ಕಾರಣರಾಗಿರಬಾರದು. பிரிவினையான வார்த்தைகள் ಭೇದ ಭಾವವಾದ நம்முடைய வாயிலே என்ன செய்யக்கூடாது? ಬಾಯಿಂದ ಏನமாக புறப்படவே கூடாது. ಹೊರಟು ಬರಲೇ சிலர் பார்த்தீர்கள் என்றால் ಕೆಲವೊಂದು ನೋಡಿದ್ರೆ சபையின் பிரிவினை உண்டாகத்தக்கதாக ಸಭೆಯಲ್ಲಿ ಭೇದ ಭಾವ சில ಉಂಟಾಗುತ್ತದೆ. கரைகளை விதைத்து விடுவார்கள். ಕಳೆಗಳನ್ನು ಬಿತ್ತು சில விதைகளை விதைத்து விடுவார்கள். ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ வேதத்திலே ಮಕ್ಕಳೇ, சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, மந்தையை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. ಮಂದೆಯನ್ನು ಹಿಂಡನ್ನು ಚದರಿಸತಕ್ಕಂತಹ ಕುರುಬರಿಗೆ ಅಯ್ಯೋ. மந்தைய சேர்க்க தான் செய்யணும். ನಾವು ಮಂದೆಯನ್ನು ಸೇರಿಸಬೇಕು. மந்தையை என்ன செய்யக்கூடாது? ಹಿಂಡನ್ನು ಏನು ಮಾಡಬಾರದು? ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சிலர் ஊழியங்கிற பேர்ல ಕೆಲವು ಸೇವೆ ಎಂಬ சில மந்தையில் இருக்கிறவர்களை சிதறடிப்பார்கள். ಕೆಲವು ಮಂದೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ, தீமை. ಅದು ಕೇಡು. ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலனாக பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 20
21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்க ಓದುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ, நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு, ನಾನು ಇತರರ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಕಟ್ಟದ ಹಾಗೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கிறிஸ்துவின் நாமம் ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು சொல்லப்பட்டிராத இடங்களிலே, ತಿಳಿಸದ ಕಡೆಯಲ್ಲಿ சிலர் பாத்தீங்கன்னா ಕೆಲವು ನೋಡಿದರೆ சபை இருக்கிற இடத்திலே இன்னொரு சபையை போய் ஆரம்பிச்சிட்டு, ಸಭೆ ಇರತಕ್ಕಂಥ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೇ ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அதுவும் ஒரு சபையில் இருக்கிறவங்களை இழுத்துட்டு போய் தனியா சபை நடத்துவாங்க. ಅದು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥವನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அது தீமை, ಅದು ಕೇಡಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ பேரை ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು நாம் ஜெபித்து ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ வெளி ஊழியங்களுக்கு நாம் அனுப்பி ಹೊರ வைத்திருக்கிறோம். ಸೇವೆಗೆ ಕಳುಹಿಸಿದ್ದೇವೆ. எங்கே தெரியுமா? ಎಲ್ಲಿ ಗೊತ್ತಾ? சபை இல்லாத இடங்களில். ಸಭೆ ಇಲ್ಲದಂತಹ ಸ್ಥಳಗಳಿಗೆ. இன்னைக்கு தாவரக்கரை, ಇದನ್ನ ತಾವರೆಕೆರೆ, முதல் சபை தாவரக்கரையிலே நம்ம சபை. ಮೊದಲನೆಯ ಸಭೆ ತಾವರೆಕೆರೆ ನಮ್ಮ ಸಭೆ. இங்க இருந்து ஒரு மூப்பர் அங்க போய் அபிஷேகம் பண்ணி ஜெபித்து சபையாய் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ಹಿರಿಯರನ್ನು ಅಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿ ಅಭಿಷೇಕಿಸಿ ಅಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ಆರಂಭಿಸಿದ್ದೇವೆ. சூழிபெளையிலே, ಸ್ಕೂಲ್ ವೇಳೆಯಲ್ಲಿ, சூழிபெளையிலே சர்ச் கிடையாது, ಚರ್ಚ್ ಇಲ್ಲ. முதல் சபை நம்ம சபை. ಮೊದಲನೆಯ ಸಭೆ ನಮ್ಮ ಸಭೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொண்டலள்ளி, ಕೊಂಡ್ಲಹಳ್ಳಿ சபை கிடையாது, ಸಭೆ ಇಲ್ಲ. முதல் சபை நம்முடைய சபை. ಮೊದಲನೆಯ ಸಭೆ ನಮ್ಮ ಸಭೆ. ரூபனகுடி, ರೂಪನಗುಡಿ சபை கிடையாது, ಸಭೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தின் புகாள், ಎತ್ತಿಪುಗಾಲ್ சபை கிடையாது, ಸಭೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அஷ்னைகுண்டே, ಅರ್ಚನೆಗೊಂಡೆ, தொட்பலாப்பூர் பக்கத்துல ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರ சபை அந்த ஊர்ல கிடையாது, ಆ ಊರಲ್ಲಿ ಸಭೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு ಸುಮಾರು 40 ஒரு ವರ್ಷಗಳ வயதான தாயார் ಒಂದು ವಯಸ್ಸಾದ ತಾಯಿ அந்த ಅವರು ஊர்ல ஒருவர் ரட்சிக்கப்பட்டாங்களா. ಆ ಊರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவங்க தன்னுடைய இடத்தை ಅವರು ತಮ್ಮ ஒரு ಸ್ಥಳವನ್ನು தேவனுடைய வீடு எழும்பணும்னு அன்னைக்கு ಆ ದೇವರ ಮನೆ ಹೇಳಬೇಕು அவங்க ಎಂಬುದಾಗಿ பெற்றோர்களுடைய பாரம்பரியத்தை ஒரு சிறிய இடத்தை அவங்க கொடுக்கணும்னு வைத்திருந்தாங்க. ಅವರ ಹೆತ್ತವರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ இன்னைக்கு வயதாகி விட்டது, ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಯಿತು. அவர்கள் திருமணமாகி எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ಅವರು ಮದುವೆಯಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ಊರಿಗೆ ಹೋದರು. தேவ கிருபையினால் ದೇವ ಕೃಪೆಯಿಂದ அதே இடத்தை நம்முடைய ஊழியத்திற்கு வாங்கும்படி கர்த்தர் கிருபை ಅದೇ செய்தார். ಸ್ಥಳವನ್ನು ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ಕರೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಕೃಪೆ ಮಾಡಿದರು. இதெல்லாம் மனித தீர்மானம் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯರ ತೀರ್ಮಾನವಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே அருமையானவர்களே, ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯರಾದವರೇ, இது தேவனுடைய திட்டம். ಇದು ದೇವರ ಉದ್ದೇಶ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இது அருமையானவர்களே, ಇದು ಪ್ರಿಯರಾದವರೇ, கணுக்களும் தசைகளுமாய் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தர் ஆங்காங்கே சபைகளை என்ன செய்கிற எழுப்புகிறார். ಅಣುಗಳು ಹೋಗಿ ಮಾಂಸವಾಗಿ ಅದ ಒಂದಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಅಲ್ಲಲ್ಲಿ ಸಭೆಗಳನ್ನು இது ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கம், ಇದು ದೇವರ ರಾಜ್ಯದ இது ಅಭಿವೃದ್ಧಿ, சபையின் விருத்தி. ಇದು ಸಭೆಯ ವೃದ್ಧಿ. ஆனால் சிலர் அருமையானவர்கள் ಆದರೆ ಕೆಲವರು ಪ್ರಿಯರಾದವರೇ சபைக்குள்ளே இருந்து ಸಭೆಯಲ್ಲಿಯೇ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20வது அதிகாரம், 20ನೇ ಅಧ್ಯಾಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು நான் ಓದುವಾಗ, போன பின்பு ನಾನು ಹೋದ ನಂತರ மந்தையை தப்பவிடாத ಹಿಂಡನ್ನು கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ಕ್ರೂರವಾದ ತೋಳಗಳು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವೆವೆಂದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபைக்குள்ள என்ன வருமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತಾನೆ? ஓநாய் வருமா? ತೋಳಗಳು ಬರುತ್ತವೆ. ஓநாய் சபைக்குள்ள வந்தா என்ன ஆகும்? ತೋಳ ಸಭೆಗೆ ಬಂದರೆ ಏನಾಗುತ್ತಾನೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்க இருந்து வரும் பாஸ்டர்? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ இந்த ಪಾಸ್ಟರ್? ஓநாயே ತೋಳವನ್ನು எங்க இருந்து வரும்? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ಕಾಡಿಂದ ಬರ್ತದೆ. ಕಾಡಿಂದೆல்லாம் ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. ನಂತರ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿರಿ. 30வது வசனம், 30ನೇ ವಾಕ್ಯ. உங்களில் சிலர் எழும்பி ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಕೆಲವರು ಎದ್ದು சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி ಶಿಷ್ಯರನ್ನು ತಮ್ಮ ಹಿಂದೆ ಎಳೆಕೊಳ್ಳುವರು. மாறுபாடானவைகளை, ಅವರು ವಕ್ರ ವ್ಯತ್ಯಾಸವಾದ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஏதாவது ஒரு பிரிவினையான காரியங்களை ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಸಂಗತಿಯನ್ನು போதிப்பார்கள். ಬೋಧನೆ ಮಾಡುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்கு யாரோ சொன்னாங்க, இப்போ ಯಾರು ಹೇಳಿದ್ರು? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಕಾಡಿಂದ ಬರ್ತದೆ. ಕಾಡಿನಿಂದ ಬರುತ್ತದೆ. ಈಗ ಹೇಳ್ತಾರೆ ಸಭೆಯಿಂದ ಬರ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் பிசாசு செய்கிற ஒரு காரியம். ಇದನ್ನೇ ಸೈತಾನ ಮಾಡತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சில ಕೆಲವರು சபையை விட்டு இடறுவதற்கு சிலர் காரணமாக இருக்கிறார். ಸಭೆಯಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕೆಲವರು ಕಾರಣರಾಗಿರುತ್ತಾರೆ. இடறல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். ಎಡವಿಕೆ ಇರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯಕರವಾದ ಸಂಗತಿ. யார் மூலமாய் இடறல்கள் வருகிறதோ, ಆದರೆ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಎಡವಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೋ அவர்களுக்கு ஐயோ. ಅಂತವರಿಗೆ ಗತಿ ಅಯ್ಯೋ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கர்த்தனுக்கு ಸ್ತೋತ್ರ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியாத தேவன ஆகவேதான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ. ரோமர் 15:21 அருமையானவர்களே, ರೋಮರ್ 15:21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರು ಹಾಕಿದ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಕಟ್ಟಬಾರದೆಂದು கிறிஸ்துவினுடைய நாமம் ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು சொல்லப்பட்டிராத இடங்களில், ತಿಳಿಸದ ಕಡೆಯಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எங்கே ஊழியம், ಎಲ್ಲಿ ಸೇವೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தர் அழைத்தால் ಕರ್ತನ ಕರೆದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்கே, ಎಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அழைப்பு உள்ளவர்கள் சொல்லுங்க, ಕರೆಯುವಿಕೆ ಇದ್ದಂತವರು ಹೇಳಿರಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த இடத்துல கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படவில்லை. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು இந்த இடத்துல சபை இல்லை. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಭೆ ಇಲ್ಲ. கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. சந்தோஷமாய் ஜெபித்து அனுப்புகிறோம். ಸಂತೋಷಕರವಾಗಿ நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ನಾವು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல ಇಲ್ಲಿಂದ 5 ಕಿಲೋಮೀಟರ್ ஒரு சின்ன இடம் இருக்கு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳ ಇದೆ. அந்த ஊரை நான் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ಆ ಊರನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೂ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿದೆ. சத்தியத்தில் உள்ள ஊழியக்காரங்க 6 பேர். ಸತ್ಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರು 6 ಜನ. 6 பேரும் டிஷிம் போட்டுட்டு இருக்கு. 6 ಜನರು ಗುದ್ದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எதுக்கு அந்த ஊழியம்? ಯಾಕೆ ಆ ಸೇವೆ? அது ஊழியமா? ಅದು ಸೇವೆಯಾ? நீ அழைப்பு இருந்தால், ನನಗೆ ಕರೆಯುವಿಕೆ ಇದ್ದರೆ, கிறிஸ்துவின் நாமம் ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು அறிவிக்கப்பட்டிராத ஒரு இடம், ತಿಳಿಸದೇ ಇದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಳ, அதுதான் நீ அழைக்கப்பட்டவன். ಅಲ್ಲಿ ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபைக்குள்ளே இருந்து ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ಇದ್ದು அந்த போதகரிடத்து ஞானசானம் பெற்ற, ಆ ಬೋಧಕರಲ್ಲಿ நீ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ, ஞானசானம் பெற்றதும் அவரிடத்துல தான். ನೀನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡದ್ದು ಅವರ ಬಳಿ. அங்கே ஞானசானம் பெற்ற ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿ பாஸ்டர் அப்படி, மூப்பர்கள் இப்படி, சபை இப்படின்னு சொல்லி ಪಾಸ್ಟರ್ ಹಾಗೆ ಹಿರಿಯರು ಹೀಗೆ ಸಭೆ இடரல உண்டாக்கி ನೀನು ಅಲ್ಲಿ செதறடித்து, ಚದರಿಸಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ள நுழையும். ತೋಳ ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மந்தைக்குள்ள நுழையும். ಆ ಹಿಂಡಿನ ಒಳಗಡೆ செதறும் பொழுது ಚದರುವಾಗ 5-6 ஆடு தனியா போகும். ಕೆಲವು ಕುರಿ ಬೇರ್ಪಡುತ್ತದೆ. அதை மாத்திரம் தனியா கூட்டு போகும். ಅದನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தங்களுக்கு நேராய் நடத்தி விடுவார். ತಮಗೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவர்களுக்கு ஐயோ ಅಂತವರ ಗತಿ ಏನು இப்போ தெரியாது. ಈಗ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. கிருபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ಕೃಪೆಯ ಕುರಿತು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அப்படி செய்கிறவர்கள், ಆ ರೀತಿ ಮಾಡತಕ್ಕ அவர்களுக்கு ஐயோ அல்லாம, ಅವರಿಗೆ ಅಯ್ಯೋ ಅಲ್ಲದೆ, அருமையான தேவனுடைய பிள்ளை, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதனுடைய வேதனை ಅದರ ವೇದನೆ அவருடைய சந்ததியிலே காணப்படும். ಅವರ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. சபையை மாத்திரம் ಸಭೆಯನ್ನು ಮಾತ್ರ செதறடிக்கவே கூடாது. ಚದರಿಸಲೇಬಾರದು. உன்னால கட்ட முடியலையா? ನಿನ್ನಿಂದ ಕಟ್ಟಲಾಗುತ್ತಿಲ್ಲವೋ? அமைதியா உட்கார்ந்து ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೋ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ. சிதறடிக்கிற காரியத்தை நீ செய்யக்கூடாது. ಚದರಿಸತಕ್ಕಂಥ ಸಂಗತಿಯನ್ನು அதுவும் ಮಾಡಬೇಡ. சந்ததி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிப்பார். ಅದನ್ನ ಸಂತತಿಯ 3-4 ತಲಾಂತರದ ತನಕ வைராக்கியமா கர்த்தர் செயல்படுவார். அதுல ಅದು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் சபையன் இப்படி பண்ணிட்டியே, ನಾನು ಸಭೆಯನಿಗೆ ಮಾಡಿದ್ದೀಯೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெற்றெடுத்த கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்த தகப்பனை விட்டு நீ பிரித்து விட்டாயே. ಕ್ರಿಸ್ತುವಿನಲ್ಲಿ ಹೆತ್ತು ತೆಗೆದಂತ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಬೇರ್ಪಟ್ಟಿಯಲ್ಲ. தாயும் தகப்பனையும் விட்டு ஒரு குழந்தையை பிரிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை என்பதை மறந்து விடாது. ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಒಂದು ಮಗುವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವುದಾದರೆ ಅವರಿಗಿರತಕ್ಕಂತ ವೇದನೆ ಎಷ್ಟು ಯಾವ ರೀತಿ நமக்குள்ள என்ன இருக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾವುದು ಇರಬಾರದು. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲ್ குழந்தைகளாக நீங்க இருக்கிறீங்க, நான் பேசுகிறேன். ನಾನು ಮಕ್ಕಳು ಕೂಸುಗಳಾಗಿದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் பவுலை சார்ந்தவன் என்று, ನಾನು ಪೌಲನನ್ನು நான் ಸೇರಿದವನು, அப்போலோவை சார்ந்தவன் என்று, ಅಪೊಲೋನಿಗೆ ಸೇರಿದವನು. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் காணப்படுகிறது. ನನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ பவுல் யார்? ಪೌಲ ಯಾರು? அப்போலோ யார்? ಅಪೊಲೋ ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பண்ணையில் வேலை செய்கிறவர்கள். ದೇವರ ತೋಟದಲ್ಲಿ ಕೆಲಸ நான் ಮಾಡತಕ್ಕಂತ அடிக்கடி சொல்லுவேன். ನಾನು ಆಗಾಗ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்க எந்த டினாமினேஷன் கேட்பாங்க, ನೀವು ಯಾವ ಡಿನಾಮಿನೇಷನ್ ಮೇಲೆ ಕೇಳುತ್ತಾರೆ, நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುವೆ, I am not CSI, ನಾನು CSI I am not Roman ನಾನು Catholic. ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್. சிலர்ட்ட போய் கேட்டு பாருங்க, ಕೆಲವರು ಕೇಳಿ ನೋಡಿ, நீங்க யாரு? ನೀವು ಯಾರು? நான் TLCங்க, ನಾನು TSC, நான் CSIங்க, ನಾನು CSI, நான் ரோமன் கேத்தலிக். ನಾನು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುವೆ, CSIயும் இல்ல, ನಾನು CSC ಅಲ್ಲ, நான் RCயும் இல்ல, RCU ಅಲ್ಲ, நான் ரோமன் கேத்தலிக்கும் இல்ல. ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅಲ್ಲ. அப்படியே நின்னுகிட்டு இல்ல வைராக்கியமா சிலர் சொல்லுவாங்க. ಕೆಲವರು ನಿಂತುಕೊಂಡು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುವೆ, I am not CSI, ನಾನು CSI I ಅಲ್ಲ, am not Roman ನಾನು Catholic, ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅಲ್ಲ, I am Christian, ನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, I belongs to Christ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸೇರಿದವನು, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ நான் ಸೇರಿದವನು, கிறிஸ்துவை சேர்ந்தவன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பெயர் ஒண்ணு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ಈ ಹೆಸರು ಯಾವುದನ್ನು நீ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದು கிறிஸ்தவனாக
இருந்தா தான் பரலோகத்துக்கு போக ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಇದ್ದರೆ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. இந்த சத்தியத்தை நீ பின்பற்றணும். ಈ ಸತ್ಯವನ್ನು இதை விட்டு ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயவே கூடாது. ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ ಬಾಗಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிரிவினைக்கு நீ காரணமா இருக்க கூடாது. ಭೇದ ಭಾವಕ್ಕೆ ನೀನು நமக்குள்ளே பிரிவினை இருக்க ನಮ್ಮಲ್ಲಿ ಭೇದಗಳು ಇರಬಾರದು. பிரிவினை செய்கிறவர்களுக்கு ಆ ರೀತಿ ಭೇದ ಭಾವ எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது. ನೀನು ಯಾವುದೇ ವಿಧವಾಗಿ ಸಹಾಯ வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு ಅವರ ದುಕ್ರಿಯರಿಗೆ நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? ನೀವು ಏನಾಗುವಿರಿ? பங்குள்ளவர்களாயிடுவீங்க. ಪಾಲುಳ್ಳವರಾಗಿರುವಿರಿ. நான் டைமை பார்க்கல, நேரம் போயிடுச்சு. ಸಮಯ ಹೋಯ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬಾರದು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர்ட்ட சொல்லுவோமா? ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣವೇ? ஹalleluya. ಹalleluya. 7 பேரா இருந்தோம். 7 ಜನರಾಗಿದ್ದೆವು. இன்னைக்கு 7000 பேரா கர்த்தர் ಈಗ ஆசீர்வதித்தார். 7,000 ಆಗಿ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. சீக்கிரமாய் இதை கர்த்தர் 70,000ஆய் ಇದು மாற்றுவார். 70,000 ಆಗಿ சீக்கிரமாய் இதை 7 லட்சமாய் மாற்றுவார். ಶೀಘ್ರದಲ್ಲಿ 7 ಲಕ್ಷವಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஓரிரு மூப்பர்கள் இருந்தார்கள். ஒரு 7 ಮುಪ್ಪರು ಇದ್ದರು. ಒಬ್ಬರು அநேக மூப்பர்கள் இருக்கிறார்கள். ಇದನ್ನ ಅನೇಕ ಹಿರಿಯರಿದ್ದಾರೆ. அநேக கிளை சபை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ಅನೇಕ ಶಾಖಾ ಸಭೆ ನಡೆಸತಕ್ಕಂಥವರಿದ್ದಾರೆ. ஒரு முறை ಒಂದು ಸಲ பாலி ஆங்கிச்சோ என்ற தேவனுடைய மனிதர் ಪಾಲಿ ಅಂಗಿಚೊಮ್ಮ ದೇವ இந்தியாவுக்கு வந்த பொழுது ಭಾರತಕ್ಕೆ ಬಂದಾಗ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ಪ್ರಿಯಾಣ ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவர் சொன்னாரா, ಅವರು ಹೇಳಿದರು, எங்கள் சபையில் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 40,000 மூப்பர்கள், 40,000 ಹಿರಿಯರು, 5,000 ஊழியர்கள், 5,000 ಸೇವಕರು. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனா நாங்கள் எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ எங்களுக்குள் பிரிவினைகள் இல்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಭೇದ ಭಾವಗಳಿಲ್ಲ. நான் அப்போ நினைத்தேன், ಆಗ ನೆನೆಸಿದೆ, ஆண்டவருடைய வருகை தாமதி, ದೇವರ ಬರುವಿಕೆ ತಡವಾದರೆ ஹல்லேலூயா, ಹalleluya, ஆத்மநேச ಆತ್ಮನೇಸ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾದ ಸಭೆ 40,000 மூப்பர்களை கர்த்தர் எழுப்ப முடியும். 40,000 ಹಿರಿಯರನ್ನು ಕರ್ತನ ಎಬ್ಬಿಸಲಿ. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ಆತನ ನಾಮದ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? 5,000 ஊழியர்களை எழுப்ப முடியும். 5,000 ಸೇವಕರನ್ನು ಎಬ್ಬಿಸಲು 5 கோடி ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்ப முடியும். 5 ಕೋಟಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರ್ತನ ಎಬ್ಬಿಸಲು நம்மால் உண்டாகிறது அல்ல, ನಮ್ಮಿಂದ ಆಗುವಂತದಲ್ಲ, தேவனால் உண்டாகிறது. ದೇವರಿಂದ ಆಗುವಂತದ್ದು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆனா எது நம்மிடத்தில் காணப்படக்கூடாது? ಆದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದು ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. பிரிவினை ಭೇದ ಭಾವ என்ற தீமை. ಯಾವ ಕೇಡು. பிரிவினை விதைக்கும் விதைக்காத. ಈ ಭೇದ சிலரை பாத்தீங்கன்னா ಕೆಲವರು ನೋಡಿದಾಗ எனக்கு சிலரோட பேசினாலே பயமா இருக்கு. ಕೆಲವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಭಯ. பாஸ்டர் எப்படி தெரியுமா? ಪಾಸ್ಟರ್ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? அந்த மூப்பர் எப்படி தெரியுமா? ಆ ಹಿರಿಯರು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. அது வரைக்கும் நல்லா இருந்தது கொர்ரன்னு உட்கார்ந்து. ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿರುವಂತದ್ದು ಆಮೇಲೆ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಹಾಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஜாக்கிரதையாக இருங்க. ಜಾಗರೂಕತೆಯ கிளை சபையானாலும் சரி, ಶಾಖಾ ಸಭೆಯಾದರೂ ಸರಿ, மத்திக்கரை தலைமை சபையானாலும் சரி, ಮತ್ತಿಕೆರೆ ಹಿರಿ ಸಭೆಯಾದರೂ ಸರಿ, எந்த சபையில் உள்ளவர்கள் ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥವರು சபையை நடத்துறவர்களுக்கு விரோதமாக, ಸಭೆ ನಡೆಸತಕ್ಕಂಥ ವಿರುದ್ಧವಾಗಿ, மூப்பர்களுக்கு விரோதமாக, ಹಿರಿಯರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ಸೇವಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ஒருவேளை குறை இருக்கிறதா, ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪು ಇದೆಯಾ, நேரடியா போங்க, ಸೀದಾ ಹೋಗಿರಿ, அவரிடத்தில் சொல்லுங்கள். ಅವರ ಬಳಿ ಹೇಳಿರಿ. புறம் கூறுதல் ಅಲ್ಲಿ ஒரு பெரிய தவறு. ಅಲ್ಲಿ ದೂರ ಹೇಳತಕ್ಕ எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்ல போகிறோம். ಎಲ್ಲರೂ ಯೇಸಪ್ಪನಲ್ಲಿ ಹೇಳೋಣ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, எங்க சபையில பிரிவினையே இருக்க, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಭೇದ ಭಾವ அந்த தீமை ಇರಬಾರದು, எங்க சபையில இருக்கவே ಕೇಡೆಂಬುದು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. அப்படி சொல்றவங்க மாத்திரம் முட்டி போடுங்க, மற்றவங்க உட்காந்து. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂಥವರು ಮಾತ್ರ ಮೊಣಕಾಲೂರಿ, ಬಾಕಿದವರೆಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. எல்லாரும் முட்டி போட்டீங்க. ಎಲ್ಲರೂ ಮುಟ್ಟು கர்த்தர் ಮೊಣಕಾಲು. உங்களை ಕರ್ತನು ஆசீர்வதிப்பார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி ಸಹೋದರಗಳ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು தீமை எங்களை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கீங்க. ಕೇಡು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ எல்லாரும் சத்தமா கேட்டு ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ಹೇಳಿರಿ. எங்கள் சபையிலே பிரிவினையே ನಮ್ಮ இருக்கக்கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಭೇದ ಭಾವ எந்த ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. காலத்தில் அந்த பிரிவினை வரக்கூடாது. ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಭೇದಗಳು யார் அந்த பிரிவினைக்கு காரணமாக ಯಾರು இருக்கக்கூடாது. ಭೇದ ಹುಟ್ಟಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நீர் வரும் வரைக்கும் ನೀನು ಬರುವ ತನಕ அந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கிற எந்த ஆவியும் ಭೇದ ಭಾವ சபைக்குள் கிரியை செய்யாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்ளுகிறோம். ಖಂಡಿಸುತ್ತೇನೆ. சபையில் உள்ள யாரையும் அது தொடக்கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರನ್ನಾರು அது ಮುಟ್ಟಬಾರದು. எங்களை விட்டு விலகட்டும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು அந்த ಅಗಲಿ. தீமைகள் விலகட்டும். ಆ ಭೇದ ಭಾವಗಳು ನೀಗಲಿ. கணுக்களும் திசைகளும் இசைவாய் கட்டப்பட்டு சரீரமாகிய சபை வளர்ந்து பெருகட்டும். ಅಣು ಮಾಂಸವಾಗಿ ಸೇರಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ ಸಭೆಯು ಅನುದಿನವೂ ಬೆಳೆಯುತ್ತಿರಲಿ. அவயவங்களை ஆசீர்வதி, ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அவயவங்களை ஆசீர்வதி. ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அப்படிப்பட்ட செம்மையானவர்களை எங்களை மாற்று. ಆ ರೀತಿಯಾದ ಯಥಾರ್ಥವಂತರಾಗಿ ನಮ್ಮನ್ನು இடரலை ಬದಲಾಯಿಸು. ಉಂಟಾக்குகிறவர்கள், ವೇದ ಭಾವ சிதறடிக்கிறவர்கள், பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், ಚದರಿಸತಕ್ಕಂಥವರು ಭೇದ ಭಾವ மன நேர்மை உள்ளவர்கள் அல்ல, ಮನಸ್ಸು செம்மையானவர்கள் அல்ல, ಯಥಾರ್ಥವಂತರಲ್ಲ. அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ಅವರಿಂದ ಕೃಪೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. கிருபையை இழந்து விடுவார்கள். ಅವರು ಕೃಪೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವರು. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ.
நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ನಾವು ಕೃಪೆಯನ್ನು நாங்கள் ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು என்ன செய்யணும்னு போதித்தீங்க. ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ தீமை ஒருவேளை இருக்கும் என்றால் ಕೇಡು ಏನಾದರೂ ಇರುವುದಾದರೆ இந்த கிருபையின் கூட்டத்தில், ಈ ಕೃಪೆಯ இந்த ಕೂಟದಲ್ಲಿ, உபவாச நாட்களில் ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ விலகட்டும். ಅದು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಿ. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், ಎಲ್ಲ அந்த ಶಬ್ದವಾಗಿ தீமை விலகட்டும், ಆ ಕೇಡು ಅಗಲಲಿ, அந்த தீமை அகலட்டும். ಆ ಕೇಡು ಅಗಲಿ ಹೋಗಲಿ. தேவனுடைய சரீரமாகிய சபை, கர்த்தரின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைந்து பெருகட்டும், ದೇವರ வளரட்டும். ಶರೀರವಾದ ಸಭೆಯು ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತಾ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இன்று என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. இன்னைக்கு குரூப் டி ஹவுஸ் விசிட்டிங், விடுபட்ட வீடுகள், ரிமைனிங் ஹவுஸ் இன் சித்தார்த்தா நகர், செட்டல்டி, ராஜகோபால் நகர், பீனையா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ரமேஷ் ரோட், பைப்லைன், தாசரள்ளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளால், உப்பு நகரா, ரமேஷ் ரோட், ரிமைனிங் ஹவுசஸ் கேட்ட. குரூப் எஃப், ஸ்ரீராம்புரம் ஹாஸ்பிட்டல், ஒக்கலிபுரம், கிறிஸ்டியன் காலனி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.